ஒரு மாற்று அரசியல் பார்வையோட ஒருத்தர் உள்ள வராரு. நிச்சயமா ஒரு இளைஞர் சக்தி இங்க வேணும். அவங்க வேலையே வாழ்ந்துட்டு இருக்காங்க. எல்லாரும் இப்படி கீழே குனிஞ்சு பார்த்து நான் இருக்கிற இடத்துக்கு வாங்க எல்லாம் அப்படி வாழவே முடியாது. மக்களுக்காக சேவையாற்ற வந்தவர்கள் மக்களோட இருக்கும். எல்லாரும் வந்து இந்த தூரத்துல இருந்து பார்த்து கையெடுத்து கும்பிட்டுங்கிறது சரியான அரசியல் இல்லைல்ல. ஒரு ஜெயலலிதா அம்மா பத்தாத நமக்கு சம்பரமாக ஏறி பார்த்தோம்ல. நீங்க ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கீங்களே, உங்களுக்கு கீழே இருக்கிற 4 தலைவர்களை தவிர வேற யாருமே நீங்க ரீச் பண்ண முடியாத தூரத்தில் இருக்கீங்க. சரியான அரசியல் அவர் பண்ணியிருந்தாருன்னா இன்னைக்கு வந்து தாவேக்கா இருக்கிற இடமே வேற ஸ்வீப்ல வந்துருக்கும். ஆனா அதை எதையுமே அவர் பண்ணல. இப்போதைக்கு போட்டி திமுகவும் அதிமுகவும். அவரு சீமான் மாதிரி ஆயிடுவாரான்னு கேட்டீங்கன்னா அவ்வளவு மோசமாகும். நீங்க சீமானோட அவர் ஒப்பிடாதீங்க, அதை விட பெட்டரா கூட நான். சமீப காலமா அந்த விவகாரத்து பிரச்சனை ரொம்ப அதிகமா பேசப்பட்டுச்சு. முறைப்படி அவர் வந்து அவங்கள டைவர்ஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு வந்து இவங்களை கல்யாணம் பண்ணிட்டா யார் கேட்க முடியும்? இங்கே ஒருத்தவங்க கண்ணீரும் கம்பளையுமா இருக்கும் பொழுது நீங்கள் இன்னொருத்தரோட கைகோர்த்து போகிறதுங்கிறத ஏற்க முடியாது. நயினார் நாகேந்திரன் விஷயத்தில் அவர் ஒன்றும் பொய் சொல்லலைங்கிறது அவங்களுக்கும் தெரியும். ஒரு 10 நாளில் பல்லு இழிச்சு போச்சு என்னங்கிறது சரியாக தானே சொன்னார் அவர். இப்போ ஆனால் 2026 தாவேக்காவுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கா சார்? 2026 கிடையாது, உறுதியாக கிடையாது. திமுக அதிமுக தான். மறுபடியும் விஜய் நடிக்க போயிடுவாருன்றதெல்லாம் சொல்லி வேற வழி தெரிஞ்ச தொழிலை செய்ய வேண்டியது தானே. மீண்டும் நடிப்பதில் என்ன தவறு? Cloud7 வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் அந்தணன். வணக்கம் சார். வணக்கம். விஜய் வந்து ஒரு மாற்றமா வருவாருன்னு பார்த்தா விஜய்க்கு ஒரு மாற்றம் வேணும் அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கு. சரியான வார்த்தை. சரி, இதே மாதிரி ஒரு நிலைமை இருந்தா மக்களுக்கு ஒரு எதிர்ப்பு வெறுப்பு வரும்ல, இதை வந்து எப்படி தாவேக்கா எதிர்கொள்ளும்னு நினைக்கிறீங்க சார்? அதை நோக்கி அவங்க போயிடக்கூடாதுங்கிறது தான் நான் சொல்ல வருது. இப்போ என்னன்னா, இப்போ திமுக அதிமுக 2 கட்சிகள் இங்கே மாறி மாறி ஆட்சி செஞ்சாங்க. நிறைய நன்மைகள் விளைஞ்சிருக்கு, இல்லைன்னு சொல்லலை. நிறைய நன்மைகள் மக்களுக்கு, அதே நேரத்தில் நிறைய தீமைகளும் நடந்திருக்கு. ஒரு மாற்று அரசியல் பார்வையோட ஒருத்தர் உள்ள வராரு. நிச்சயமாக ஒரு இளைஞர் சக்தி இங்கே வேணும். ஏன்னா இன்றைக்கி 2 பேருக்குமே வயசாகிடுச்சு. ஒரு இளைய தலைமுறை வரும்போது அவங்களுடைய பார்வை வேறையாக இருக்கும். இன்றைக்கி விஞ்ஞானம் வளருது, டெக்னாலஜி வளருது, எல்லாத்தையுமே அவங்க அடாப்ட் பண்ணி வந்தவங்களாக இருப்பாங்க. அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும் அவங்களால. ஸோ அதனால தான் நம்ம வந்து வர்றாரு ஒருத்தர், வரட்டுமே, நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோமே நம்ம நினச்சி செய்கிறோம். ஆனால் அவங்க மேலேயே வாழ்ந்துட்டுருக்காங்க. ஒரு மேகத்துக்கு மேலேயே அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறது. எல்லோரும் இப்படி கீழே குனிஞ்சு பார்த்து நான் இருக்கிற இடத்துக்கு வாங்க எல்லாம் அப்படி வாழவே முடியாது. இல்லை, மக்களுக்காக சேவையாற்ற வந்தவர்கள் மக்களோடு இருக்கணும். நான் வேறொரு உலகத்தில் வாழ்வேன், வேறொரு இடத்துல இருப்பேன், எல்லாரும் வந்து இந்த தூரத்துலேருந்து பார்த்து கையெடுத்து கும்பிட்டுங்கிறது சரியான அரசியல் இல்லைல்ல. ஒரு ஜெயலலிதா அம்மா பத்தாத நமக்கு சம்பரமாக ஏறி பார்த்தோம்ல. அவங்க தூங்குறாங்க, எழுப்ப முடியாதுன்னு ஏரியை திறந்து விடாமல் இருந்தாங்க. கடைசியில் என்னாச்சு? சென்னை மூழ்கி சின்ன பின்னமாகி பல கோடீஸ்வரரும் ஒரே நாளில் பிச்சைக்காரனானா. அந்த மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாது இங்கே. அப்போ நீங்கள் என்னவா இருக்கணும்? ஒரு முதலமைச்சராக இருந்தால் கூட கதவை தட்டி உங்கள் பிரச்சனையை சொல்கிற அளவுக்கு அதிகாரிகளுக்கு சுதந்திரம் இருக்கணும். நம்ம போய் தட்ட முடியாது. உங்களுக்கு கீழே இருக்கிற அதிகாரிகள் பிரச்சனையை உங்கள் காதுக்கு கொண்டு வர்ற அளவுக்கு நீங்கள் இலகுவாக இருக்கணும். நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கீங்களே, உங்களுக்கு கீழே இருக்கிற 4 தலைவர்களை தவிர வேறு யாருமே நீங்கள் ரீச் பண்ண முடியாத தூரத்தில் இருக்கீங்களே. அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க? அந்த பயம் வருது இல்லை. ஒரு ஜெயலலிதா அம்மா போதுங்கிற பயம் வருது இல்லை. டயரை நக்குனதை பார்த்தோம், ஹெலிகாப்டரை பார்த்து காலில் விழுந்ததை பார்த்தோம். மீண்டும் அதே இங்கே வரணுமா? அந்த பயம் வந்துருச்சு. அவருடைய அந்த பந்தாவெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அந்த பயம் வந்துருச்சு. அதே மாதிரி சார், இப்போ தொடர்ந்து ஆரம்பத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு இருந்தது, அதனாலே நிறைய ஓட்டுகளை பிரிப்பார் அப்படின்னு பேசப்பட்டிருது. ஆனால் போக போக விஜயுடைய ஒரு செயல்பாட்டவே அந்த வாக்குகளை பிரிப்பாருன்ற ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழல் இருக்குல்ல. இதே ஒரு தொடர்ச்சியாக இருந்தால் இவரும் என்டிகே சீமான் மாதிரி ஆயிடுவாரா அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்குல்ல சார்? சீமானை பொறுத்தளவுக்கு அவர் ஸ்ட்ராங்காக இருக்கார். நம்ம வந்து நமக்கு ஒரு லட்சியம் இருக்குது, தமிழ் தேசியம், அதை நோக்கி போகணும். இங்கே நம்மோடு இணக்கமானவர்கள் யாரும் கிடையாது. திராவிடத்தோடு என்றைக்கும் கூட்டு வைக்க மாட்டேன். அது சரியோ தவறோ அதனால் ஏற்படுகிற விளைவுகளை நான் பார்த்துக்கிறேன். ஏதோ ஒரு கொள்கை, அதை விட்டுருங்க. அவர் பேசுகிறது எல்லாத்தையுமே நம்ம விமர்சனம் பண்ணோம்னா அது வேறு மாதிரி போகும். ஆனால் அவர் சீமான் மாதிரி ஆயிடுவாரான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ மோசமாக ஆக மாட்டார். இவருக்கு ஒரு கால்குலேஷன் இருக்குது. நாம் ஆட்சியை பிடிக்கணுங்கிறது இருக்குது. அவங்களுக்கு அது கிடையாது. எத்தனை தேர்தல் வந்தாலும் தோக்கிறத தவிர எங்களுக்கு வேறு எண்ணமே கிடையாதுங்கிறதுல அவங்க தெளிவாக இருக்காங்க. பட் இவர் அப்படி கிடையாது. அதிமுக ஒரு கட்டத்துக்கு மேலே சரி ரைட்டு என்டிஏக்குள்ளே போகலாமான்னு நினைக்கிறாருல்ல, அது பற்றிய ஒரு டாக் இருந்தது இல்லை.
அவருக்கு நெருக்கமானவர்கள்ட்ட விசாரிக்கிறார்ல, என்டிஏக்குள்ளே போனோம்னா சரியாக இருக்குமா, எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க மக்கள்னு கேட்குறாருல. அப்போ என்ன காரணத்தினால கேட்குறாரு? நாம் அங்கே போனோம்னா நமக்கு ஒரு 60 சீட்டு கிடைக்கும், நாம் வந்து ஒரு வலுவான எதிர்க்கட்சியாக உட்காரலாங்கிற ஒரு நம்பிக்கை வருது இல்லை. அதை நோக்கி போகணும் ஒரு அரசியல். அதனால் நீங்கள் சீமானோட அவர் ஒப்பிடாதீங்க, அதை விட பெட்டராக கூட நான் சொல்லுவேன். சமீப காலமா அந்த விவகாரத்து பிரச்சனை ரொம்ப அதிகமா பேசப்பட்டுச்சு. ஆனா நயினா நாகேந்திரன் போட்ட அவர் சொன்ன ஒரு விஷயம் மிகப்பெரிய மூகமமா வெடிச்சு இதுக்கு த்ரிஷாவே கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா விஜய், த்ரிஷா இந்த விவகாரத்துக்கு ஏன் அவங்க வாய் திறக்கல, ஏர்போர்ட்ல போறப்ப கூட செய்தியாளர்களை சந்திக்கல அப்படின்ற விமர்சனம் இருக்குல்ல, அதை இல்லைங்க, அது எல்லாத்துக்கும் பதில் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. இன்னொன்று அது அவங்க லைஃபு. இப்போ முறைப்படி அவர் வந்து அவங்கள டைவர்ஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு வந்து இவங்களை கல்யாணம் பண்ணிட்டா யார் கேட்க முடியும்? இப்போ நம்மளே கேட்க முடியாது, அதை நம்மளே விமர்சனம் பண்ண முடியாது இல்லை, அது அவங்க லைஃப்னு போயிடலாம். ஆனால் அங்கே ஒருத்தவங்க கண்ணீரும் கம்பளையுமா இருக்கும் பொழுது நீங்கள் இன்னொருத்தரோட கைகோர்த்து போகிறதுங்கிறத ஏற்க முடியாது. அதைத்தான் நம்ம கண்டிக்கிறோம், அதுலேருந்து தான் நம்ம பின்வாங்குறோம். இப்போ அவர் பக்கத்தில் நின்று நாம ஏன் 4 ஸ்டெப்பு பின்னாடி வர்றோம்னா, ஒரு பெண்ணின் உணர்வை நீங்கள் புரிஞ்சிக்க முடியல, அவங்களோட சண்டை போடுறதா நினச்சி வேற ஒரு பெண்ணோட போகிறது நம்மளால் ஏற்றுக்க முடியல. ஸோ அதனால் நம்ம வர்றோம். ஸோ இந்த விஷயத்தில் த்ரிஷா ஏன் பதில் சொல்லலைன்னா சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் ஒரு கேள்விக்கு பதில் சொல்கிறாங்கன்னு வைங்களேன், இன்னும் 10 கேள்வி கேட்பாங்க. அந்த 10 கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணும், திசை வேற ஒரு பக்கம் போகும். அதனால் அவங்க பண்ணது தான் சரி. இப்ப அரசியல் களத்துல நடிகைகளை வைத்து விமர்சனம் செய்யறது ரொம்ப அதிகமாயிடுச்சு. இப்ப நேற்று சிவி சண்முகம் கூட நயன்தாராவை குறிப்பிட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு. அதுக்கு பல தரப்புல இருந்து கண்டனம் வந்திருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க சார்? நயன்தாரா ஒன்றுமே பேசலையே. இப்போ பாருங்கள், நயினார் நாகேந்திரன் விஷயத்தில் த்ரிஷா உடனடியாக ரியாக்ட் பண்ணாங்க. அது வந்து அவர் ஒன்றும் பொய் சொல்லலைங்கிறது அவங்களுக்கும் தெரியும். ஒரு 10 நாளில் பல்லு இழிச்சு போச்சு என்னங்கிறது சரியாக தானே சொன்னார் அவர், அப்படிங்கிறது வந்துருச்சு. ஆனாலும் என் பிரைவசி நீ எப்படி சொல்லலாங்கிற கேள்வி அதில் இருந்துச்சு. அது நியாயமானது. அந்த குறைந்தபட்ச கோபம் கூட நயன்தாராவுக்கு இல்லையேங்கிறது தான் நமக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. நல்ல வேலையாக நயன்தாராவுக்கு ஆதரவாக நடிகர் சங்கம்லாம் வந்துச்சு, நிறைய பேர் பேசுனாங்க. அது நான் பாசிட்டிவாக தான் நான் வச்சுருந்தேன். ஆனால் எல்லா இடத்துலையுமே இப்போ ஒரு பொதுவான ஒரு இடத்துல ஒரு விமர்சனம் வைக்கிறாங்கன்னா திரையுலக நடிகைகளை சம்மந்தப்படுத்தி பேசுறது சரியான ஒரு போக்கான்னு பார்க்குறீங்களா? அது ரொம்ப ரொம்ப தப்புங்க. இப்போ இவங்க உலகம் வேறு, அவங்க உலகம் வேறு. இப்போ நயன்தாரா அரசியலுக்கு வர போகிறாங்களா? இல்லை, அதற்கான அறிகுறியும் இல்லை. அப்படி இருக்கும்போது அவங்கள எதுக்கு நீங்கள் பேசணும்? இப்போ அரசியலுக்கு வந்தவர்களை வேணால் அரசியல் ரீதியாக நீங்கள் சண்டை போடலாம். அது நடிகை இல்லையோ ஒரு பெண்ணை வந்து நாம் எதிர்த்து எப்படி பேசலான்லாம் யோசிக்காமல் அரசியல் ரீதியாக நீங்கள் சண்டை போடலாம். ஏதாவது ஒரு பிரச்சனையை கூட அவங்கள சேர்த்து பேசிக்கலாம். ஆனால் சம்மந்தம் இல்லாத ஒரு துறை, அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்க்குறாங்க. இவர் எப்படி பேசினாரு? அதுவும் ஒரு முன்னாள் அமைச்சர், ஒரு பொறுப்பு இருக்கு. கண்டன ஆர்ப்பாட்டத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பேச வேண்டிய ஒரு இடத்துல இன்னொரு பெண்ணை வச்சு இப்படி பேசியிருக்கிறது எப்படி ரொம்ப தவறான விஷயமாவே எல்லாருமே சொல்லிட்டாங்க. அவரும் அதை உணர்ந்து மன்னிப்பு கேட்டார்ல. ஓகே சார், இப்ப அதிமுக பலமா இருக்கா சார்? இந்த 2026 தேர்தல்ல திமுகவுக்கு ஒரு வலுவான எதிர்கட்சியா அதிமுக வருமா, இல்ல ஆளுங்கட்சியா மாறத்துக்கான வாய்ப்பு இருக்கா? நீங்க எப்படி பாக்குறீங்க? அது சொல்ல முடியாதுங்க. என்னன்னா, இப்ப மக்கள் மனதில் என்ன இருக்குங்கிறது யாருக்குமே தெரியாது. எல்லாருமே டிசைட் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் அவங்கள கடைசி நேரத்துலலாம் மாற்றிட முடியாது. இப்போ கூட அந்த வாக்கு சாவடிக்கு போகிற வழியில் இருக்கிற சிலைகளெல்லாம் மூட வேணான்ட்டாங்க. என்ன காரணம்னா, அந்த ஒரு சிலையை பார்த்துட்டு டக்குன்னு மாறிட போகிறான்னா என்ன? கிடையாது. அதே மாதிரி அங்கே இருக்கிற சின்னங்களெல்லாம் அழிக்கணுங்கிறாங்க. அப்படிலாம் அவசியமே இல்லை. அவன் வீட்டை விட்டு கிளம்பும் போதே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பான், அல்லது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணுவான், இதுக்கு தான் ஓட்டுன்ட்டு. ஸோ அதனால் ஒரு அமைதியாக இருக்குது இந்த கூட்டம். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த வாக்காளர் கூட்டம் வந்து அப்படியே அமைதியாக வேடிக்கை பார்த்துட்ருக்கு. இந்நேரம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க திமுகவான்ட்டு. தாவேக்காவை பொறுத்தளவுக்கு இப்போ தான் என்ட்ரி. அவங்க வந்து ஆரம்பத்தில் அவங்களுக்கு இருந்த அந்த செல்வாக்கு, அதை சரியாக அவர் பயன்படுத்தலை. ஒரு சரியான அரசியல் அவர் பண்ணியிருந்தாருன்னா இன்றைக்கி வந்து தாவேக்கா இருக்கிற இடமே வேறு, ஸ்வீப்பில் வந்துருக்கும். ஆனால் அதை எதையுமே அவர் பண்ணலை. நீங்கள் எந்த இடத்துலையும் மக்கள் பிரச்சனையும் அவர் பேசவே இல்லை. திமுகவை சீண்டிகிட்டே இருந்தாரே தவிர மக்கள் பிரச்சனையை நான் பேசுகிறேன், இன்றைக்கி இந்த பிரச்சனை, நேற்று இந்த பிரச்சனை அப்படின்னு எடுத்து வச்சு பேசியிருந்தாருன்னா நமக்கான தேவதூதம் வந்துட்டாண்டான்னு வந்துட்டு இருப்பாங்க. அதை அவர் செய்யவே இல்லை. அந்த வாய்ப்பெல்லாம் அவர் தவற விட்டார்னு வைங்க. இப்போதைக்கு போட்டி திமுகவும் அதிமுகவும். அதே மாதிரி இப்போ திமுக ஆட்சியில் திமுக தரப்புலேருந்து சொல்கிறாங்க, நாங்கள் பெண்களுக்கு இவ்வளோ பண்ணியிருக்கோம், பெண்களுக்கு நிறைய முன்னேற்றத்துக்கு பண்ணியிருக்கோம் அப்படின்னு நிறைய சொல்லியிருந்தாலும் சட்ட ஒழுங்கு பிரச்சனையில் திமுக கையால் தவறிட்டாங்க. ஏன்னா தொடர்ந்து பல பாலியல் வன்கொடுமைகள் நடக்குது, கொலைகள் நடக்குது. இதெல்லாம் சர்வசாதாரணமாக நடக்கிறப்ப திமுக இந்த இடத்துல தவற விட்டுட்டாங்க. இது வந்து மக்களுக்கு ஒரு
அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கோம் அப்படின்லாம் சொல்றாங்களே சார். இல்லைங்க, கட்டாயமாக அது இருக்கும்ல. இப்போ என்னென்னா பெண்கள் பாதுகாப்புங்கிறது ரொம்ப முக்கியம். என்னென்னா இங்கே தண்டனைகள் குறைவாக இருக்குது. அதே மாதிரி விரைவு கோர்ட்டு நிறையா வரணும். இப்போ விஜய் வந்து அருமையாக ஒரு விஷயம் சொன்னார். அவருடைய தேர்தல் அறிக்கையில் வந்து ரொம்ப அழகாக ஒரு விஷயம் சொன்னார். இந்த மகிழா நீதிமன்றம் மாதிரி அந்த நீதிமன்றத்துக்கு ஒரு பேர் வச்சார், அது ஒரு சர்ச்சையாக போச்சு, அதை விட்டுருங்க. விரைவு கோர்ட், ஒரு பெண்களுக்கான அநீதி நடக்கும்பொழுது ஒரு வாரத்திற்குள் தீர்ப்புன்னா எவனுமே அந்த தவறை செய்ய மாட்டான். அந்த தண்டனை ரொம்ப பலமாக இருக்கும். அப்படின்னா அந்த பக்கம் திரும்பவே மாட்டான். ஒரு அரபு நாடுகள் மாதிரி ஒரு பயம் வரும். அதை வந்து அது எந்த ஆட்சி கொண்டு வந்தாலும் நல்லாயிருக்கும். அது இல்லாமல் இங்கே பெண்களுக்கு எதிராக நடக்கிற குற்றங்களை நாங்கள் தடுத்துருவோம்னா ரொம்ப கஷ்டம். தண்டனைகள் பலமாக இருக்கிற வரைக்கும் இந்த குற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கும். அது அதிமுகவாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, ரெண்டு ஆட்சியிலையுமே இந்த பிரச்சனைகள் நடந்திருக்கு. இப்போ திமுக ஆட்சியில் கொஞ்சம் அதிகமாக நடக்குது. இதுக்கு ஒரு மாற்றா இருக்கணும்னா என்ன சார் இருக்கிறது? அதை தான் சொல்கிறேனே, தண்டனைகள் பலமாக்கணும். இங்கே சட்டங்களே நீங்கள் பொறுப்பு டிஜிபி எல்லாம் நியமிக்கல, டிஜிபி இல்லை, இதெல்லாம் இல்லைங்க. டிஜிபி இருந்தப்போ குற்றங்கள் நடக்காமல் இருந்ததா என்ன? நடந்திருக்கு தானே. அதனால் காவல்துறை எண்ணிக்கையை நீங்கள் அதிகப்படுத்தணும். காவலர்களே நிறைய ஊரில் பற்றாக்குறையாக இருக்காங்க. இப்போ ஒருத்தரே வந்து பல இடங்களுக்கு போகணும்னா ரொம்ப கஷ்டம். அப்போ அதற்கான அடிப்படை வசதிகள்லாம் இங்கே பண்ணணும். இப்போ விஜய் சொன்ன மாதிரி ஆட்டோவில் பஸ்ஸர் வைக்கணும், பஸ்ஸில் வைக்கணும். சரி, ரைட்டு. கிராமத்தில் படிக்கிற ஒரு பொண்ணு சைக்கிள் எடுத்துக்கிட்டு நடுவில் இந்த காடெல்லாம் இருக்கும், தனிமையான இடங்கள்லாம் இருக்கும். இதெல்லாம் தாண்டி 4 கிலோமீட்டர் போய் ஒரு பொண்ணு படிச்சுட்டு திரும்பி வரும்போது அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பு இருக்கான்னா இல்லை. ஸோ அதுதான் இங்கே பிரச்சனையாக இருக்குது. அப்போ இதுக்கு என்ன தீர்வுன்னு அரசாங்கங்கள் உட்காந்து யோசிக்கணும். ஸோ இதெல்லாம் செஞ்சாங்கன்னா ஓரளவுக்கு அந்த குற்றங்களை கட்டாயமாக குறைக்கலாம். அதான் ஒரே பதில், விரைவான தீர்ப்பு, அதிகப்படியான தண்டனை. இந்த தடவை வந்து தேர்தல் களம் ரொம்பவே பரபரப்பா இருக்கு. ஏன்னா 4 முனை போட்டி அப்படின்றாங்க. அதிகமா நம்ம அதிமுக, திமுக, தாவேகா பத்தி பேசுறோம். ஆனா தொடர்ந்து களத்துல இருக்காரு சீமான். ஏன் அவரை பத்தி பேசுறது இல்லை அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்குல்ல சார்? இல்லைங்க, அவர் வைக்கிற அரசியலும் அவர் முன்னெடுக்கிற விஷயங்களும் ஏற்புடையதாக இல்லை. அவர் சொல்கிறாரு, அது எதையுமே நிறைவேற்றவே முடியாத விஷயங்களாக இருக்குது. இப்போ இன்னொன்று, கல்வி தான் முக்கியம்னு நாம் சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த திராவிட இயக்கங்கள் வந்து பெண் கல்வி முக்கியம், பெண்களை படிக்க வைக்கணும், ஆண்களை படிக்க வைக்கணும், லேப்டாப் தராங்க, சைக்கிள் தராங்க, ஸ்காலர்ஷிப் தராங்க, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் அவங்க எல்லாமே இலவசம்னு சொல்கிறாங்க. ஷூ முதல் கொண்டு கொடுக்குறாங்க. நீங்கள் ஷூ, புத்தக பை அப்படி கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பும்போது நீ மாடு மேயி, அதுதான் சிறந்த தொழில் அப்படின்னு சொன்னீங்கன்னா எங்கேயோ ஒரு நாட்டில் எவனோ ஒருத்தன் அதை சிறப்பாக செய்வான். இங்கே தமிழ்நாட்டில் அதை அப்ளை பண்ண முடியாது. நம்முடைய சூழ்நிலைங்கிறது வேறு. ஸோ அப்படி வந்து டைவெர்ட் பண்ணுறதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அதே மாதிரி எல்லாம் அரசு வேலைங்கிறாரு. இது எப்படி அரசு வேலை கொடுக்க முடியும்? ஒரு துப்புரவு தொழிலாளர் கான்ட்ராக்டில் உள்ளவங்களுக்கே முறையாக இங்கே செய்ய முடியல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீ வந்து மாடு மேய்க்கிறியா, அரசு வேலை. நீ கொரியர் பாயாக இருக்கியா, அரசு வேலை. நீ வந்து சொமோட்டோ டெலிவரி பண்ணுறியா, உனக்கு அரசு வேலைன்னா அவ்வளோ மலிவாகி போச்சு அரசு வேலை. அப்போ சொல்லும்போது நாம் ஆட்சிக்கு வர மாட்டோங்கிறதுக்காக வாயில் வர்றத எடுத்து விடுறது, போ எடுத்துக்கோ அப்படின்னு. அதை நம்பி ஒரு கூட்டம் கைத்தட்டுது இல்லை, அதுதான் பெரிய தற்கொலை கூட்டம். நீங்கள் அதை அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஒரு அரசு வேலை கொடுத்தா இவ்வளோ பேசிக் சம்பளம் இவ்வளோ, அவனுக்கு பென்ஷன் இவ்வளோ, கடைசியாக இது இவ்வளோ, அது இவ்வளோன்னு கணக்கு போட்டிங்கன்னா ஒரு 10,000 பேருக்கு ஒருத்தரை கூட நீங்கள் தேர்ந்தெடுக்க முடியாது. அப்படி தான் இருக்குது யதார்த்தம். விட்டு எல்லாருக்கும் அரசு வேலைன்னா அதை விட ஏமாத்து ஏதாவது உண்டா? அப்போ அவர் சொல்கிற பல திட்டங்கள் இது எல்லாமே வந்து கேட்க நல்லாயிருக்கும், ஒரு மர்ம நாவல் படிக்கிற மாதிரி சுவாரஸ்யமாக இருக்கும், ப்ராக்டிக்கலாக செட் ஆகாது. அப்போ அதை புரிஞ்சவன் ஒதுங்கிடுறான். ஐயோ இவர் என்னடா உளறிட்டு இருக்காருன்னு. புரியாதவன் என்ன பண்ணுறான், ஆஹா தலைவர் இது மாதிரி ஒரு அரசியலை எவனுமே பண்ணலடாங்கிறான். அவன் புரிஞ்சுக்கும் போது அங்கேருந்து வெளியேறிடுறான். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 16 வயசு 20 வயசு வரைக்கும் போவான். அவனுக்கு ஒரு அறிவு வரும்ல, ஒரு பக்குவம் வரும்ல, என்ன இவர் என்னென்னமோ சொல்கிறாரு, இது எதுவுமே வேலைக்கு ஆகாதுன்ட்டு அப்படியே வேற ஒரு இடத்துக்கு வந்துடுவான். ஸோ அதனால தான் அவங்கள யாருமே பெருசாக சீன்றதில்லை. இப்போ மும்முனை போட்டின்னு தான் பேசுனாங்க. இவங்களா பல இடங்களில் உட்காந்து அங்கே நாங்கள் இருக்கோம், எங்களை விட்டு அது என்ன மும்முனை போட்டிங்கன்னு சண்டை போட்டு இப்போ 4 முனை போட்டியாக வர்றாங்க. அப்படி சொல்ல வைக்கிறாங்க. ஸோ அதனால் மற்றவர்கள் வேறு, அவங்க வேறு. எப்போவுமே தோற்பதற்கான கட்சி அது. ஒரு 500 வருஷம் கழிச்சு நாங்கள் முதல்வர் ஆகணும்லாம் சொல்லுவாங்க. இதே ஒரு நிலைமை இருந்தால் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் இல்லாமலே போயிட வாய்ப்பு இருக்குன்றீங்களா? இல்லாமல் போகாதுங்க. இப்போ நீங்கள் எப்போ வந்து நாம் தோக்குறோன்னு வெக்கப்படுறோமோ அன்றைக்கி தான் வந்து மாற்று வழியை யோசிப்பீங்க, வெற்றிக்கான பாதைக்கு போவீங்க. தோற்பதே சிறந்ததுன்னு இருக்கும்போது அவங்கள ஒன்றுமே பண்ண முடியாது.
சார் ஆனா இவர் வந்து நான் வேட்பாளர்களை நிறுத்துறேன்னு எல்லாருக்கும் முன்னாடி வேட்பாளர்களை நிறுத்துறாரு. இன்னொரு பக்கம் என்னன்னா தாவேகா கிட்ட வேட்பாளர்களை நிக்கிறதுக்கு கூட ஆள் இல்லை அப்படின்ற ஒரு விமர்சனம் வந்துட்டு இருக்குல்ல சார். சொல்ல முடியாதுங்க. சும்மா விமர்சனமாக வேணா பார்க்கலாமே தவிர, இப்போ தாவேக்காவில் வந்து அவங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் வந்து எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுத்துறீங்க. பாதி ஆண் பாதி பெண் நின்றுகோ அப்படின்னா, நீங்கள் இப்போ ஜெயிக்கணும்னா அதுக்கான செலவு பண்ண வேண்டியது இருக்குது. பேசிக்கலாக ஒரு தொகுதிக்கு 15 கோடி செலவு பண்ணாமல் நீங்கள் ஜெயிக்க முடியாது. நீங்கள் எந்த கட்சி வந்தாலும் அப்படி தான் இருக்குது இன்றைக்கி சூழ்நிலை. அப்படி இருக்கும்போது இப்போ தாவேக்காவில் நீ எவ்வளோ செலவு பண்ணுறேன்னு கேட்குறாங்க. அப்போ ஏதோ ஒரு நோக்கம் இருக்குது, நம்ம ஜெயிக்கணுங்கிற எண்ணம் இருக்கிறதுனால தான் நீ எவ்வளோ செலவு பண்ணுறேன்னு கேட்குறேன். அப்போ வந்து நான் 5 கோடி செலவு பண்ணுவேன், சரி வா உள்ள நான் கொஞ்சம் தரேன், ஏதோ ஒன்று போராடி ஜெயிக்கிற வழியை பார்ப்போம் அப்படின்னு வராங்க. எல்லாமே ப்ராக்டிக்கலாக இருக்கணும், கற்பனையில் வாழக்கூடாது. அதனால் அவங்க சொல்கிற குற்றச்சாட்டு உண்மை கிடையாது. எனக்கு இப்போவும் இப்போ நம்ம விஜய்க்கு ஆதரவாக பேசிகிட்டு இருந்தப்போ சில ஊர்கள்லேருந்து, சார் நீங்கள்லாம் விஜய்க்கு ரொம்ப ஃப்ரெண்டாமே, எங்களுக்கு ஒரு சீட்டு வாங்கி கொடுங்களேன், எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணலாம், கட்சிக்கு செலவு பண்ண ரெடியாக இருக்கும், தொகுதிக்கு செலவு பண்ண ரெடியாக இருக்கணும்னு பேசினவங்களாம் இருக்காங்க. எப்போ நமக்கு விஜய்க்கு என்னையா சம்மந்தம் இருக்குது, ஏதோ புதுசாக ஒருத்தர் வராரு கொஞ்சம் அவருக்கு சப்போர்ட் பண்ணுவோமேன்னு பேசிகிட்டு இருக்கோம், மற்றபடி நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு பல பேருக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன். அப்போ அங்கே ஒரு ஆர்வம் இருக்குன்னு தானே அர்த்தம். அப்போ எப்படி தொகுதிக்கு நிற்கிறதுக்கு ஆளே இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அந்த மாதிரி ஒரு விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. சொல்கிறது தானேங்க, சும்மா அடிச்சு விட்றது தானே. ஓகே சார். இப்போ ஆனால் 2026 தாவேக்காவுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கா சார்? 2026 கிடையாதுங்க, உறுதியாக கிடையாது. திமுக அதிமுக தான், இதில் ஏதோ ஒரு கூட்டணி வரப்போகுது, அவ்வளோதான். அதில் வந்து தாவேக்கா எத்தனை சதவீதம் வாக்குகள் வாங்க போகுதுங்கிறது வேணா ரொம்ப ஆர்வமாக இருக்கலாம். அதில் தோர்த்துட்டாங்க அப்படின்னா மறுபடியும் விஜய் நடிக்க போயிடுவாருன்றதெல்லாம் சொல்லி வேறு வழி தெரிஞ்ச தொழிலை செய்ய வேண்டியது தானே. மீண்டும் நடிப்பதில் என்ன தவறு? நீங்கள் எதை வச்சு இங்கே மக்கள் மத்தியில் வந்தீங்க, மக்கள் எப்படி உங்களை விரும்புனாங்கன்னா நீங்கள் செஞ்ச சினிமாவின் காரணம் தான். வாங்க, என்ன இருக்குது இப்போ நடிப்பேன். அவர் அரசியலில் வந்து ஜெயிச்சு முதலமைச்சரானா கூட நடிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. எம்ஜிஆர் நடிச்சிருக்கிறார். ஸோ அதனால் அவருக்கு என்னென்னா நம்முடைய முழு கவனமும் அரசியலில் இருக்கணும். அதனால் இதுவே என்னுடைய கடைசி படம்னு அறிவித்தார். ஆனால் இந்த தேர்தலில் அவர் வெற்றி பெற முடியாதுங்கிறது உறுதியாக நான் சொல்லுவேன். இன்னும் ஒரு 3 வருஷம் இருக்குது, வருஷத்துக்கு ஒரு படம் கூட நடிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நீங்கள் சொன்னாங்க எம்ஜிஆரோட விஜய் வந்து பல இடங்களில் நிறைய பேர் ஒப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஆனால் எம்ஜிஆருடைய படங்கள் வந்து கருத்துள்ள படங்களாக இருக்கும், பெண்களுக்காக இருக்கட்டும், இல்லை அடிமட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு கருத்தான ஒரு படங்கள் இருந்தது. ஆனால் விஜய் அப்படி என்ன படம் நடிச்சிட்டாருன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல சார்? ஆமாங்க, எம்ஜிஆரோடு யாரையும் ஒப்பிட முடியாது. ஆனால் எம்ஜிஆர் அளவுக்கு இன்றைக்கி கூட்டம் வருது விஜய்க்கு. எம்ஜிஆருக்கு எவ்வளோ கூட்டம் வந்து நான் பார்த்துருக்கேன். இன்றைக்கி விஜய்க்கு வர்ற கூட்டத்தை பார்க்குறேன், எம்ஜிஆருக்கு அந்த கூட்டத்தை விட பல மடங்கு அதிகமாக இருக்குது. அப்போ எம்ஜிஆருடைய வள்ளல் தன்மை விஜய்கிட்ட இருக்கான்னா இல்லை, எம்ஜிஆருடைய கரிஷ்மா விஜய்கிட்ட இருக்குது, அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. எம்ஜிஆருடைய படங்கள் மாதிரி விஜய் படங்கள் இருக்கான்னா இல்லை. ஆனால் எம்ஜிஆரை எப்படி ரசித்தாங்களோ அப்படி ரசிக்கிறாங்க, அதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அவர் நினச்சிருந்தாருன்னா அவருடைய படங்களில் தொடர்ந்து ஒரு நல்ல கருத்துக்களை கொண்டு வந்து மக்களுக்கு நல்லதே பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வந்து ஒரு எம்ஜிஆருடைய மினியேச்சராக அவர் வந்திருக்கலாம். ஆனால் அவர் கடைசியாக நடித்த கோட்டு படத்திலே ஒருத்தனை கழுத்தில் அறக்கிற அதை காதலியவே கழுத்தை அறுப்பார். அந்தளவு கொடூரமாலாம் நடிச்சிருக்காரு. சினிமா வேறு அரசியல் வேறுன்னு நினைக்கிறாரு. பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார். நன்றி.